வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2026 நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் நேற்று வந்துருது. ஆக்சுவலா இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கு. அதை நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பிளான்ல நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம். ஒரு பேசிக் டேட்டா நம்ம எப்பவுமே ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வந்து நம்ம பேசுவோம். அந்த பேசிக் டேட்டா இப்போ வந்து டோட்டலா 933 போஸ்ட் இருக்கு. அண்ட் டேட் வந்து இப்போ நேற்றுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். 4th February 24th February லாஸ்ட் டேட்டு. அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 24th May. ஓகே, 2026. ஸோ இது பேஸு. இதில் மிகப்பெரிய மாற்றம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதற்கு முன்னால் நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எப்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த நோட்டிஃபிகேஷனு இது வேகன்சிஸ் வந்து இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் வி வில் ஹேவ் செகண்ட் பார்ட்ல வந்து என்ன மிகப்பெரிய சேஞ்ச் வந்துருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம வண்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நிச்சயம். ஓகே, ரைட், பாருங்க. ஸோ அஸ் யூஷுவல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நோட்டீஸ் வந்துருச்சு. டேட் 4/2/2026 February. அப்புறம் வந்து தி லாஸ்ட் டேட் வந்து 24/2/2026. அப்புறம் வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்குது அஸ் யூஷுவல். Then further வந்து it's like we have to apply through online upsc.online.nic. இதுதான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்னென்ன பேஸ் அப்படிங்க நமக்கு தெரியும். தட்ஸ் ஃபைன். அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எனி டிகிரி. ஓகே, ஹவு டு அப்ளை. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் எப்போ உள்ளது தான். ஸோ upsc.online.nic.in. அப்போ அதிலே வந்து நமக்கு வந்து யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அப்புறம் வந்து காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சிஏஎஃப் அது வந்து பார்ப்போம். இது எல்லாமே இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதில் வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சரு இந்த இதில் பார்ட்டில், அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு அப்ளை. ஓகே, அண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இது எதாவது வச்சு இது ரெடி பண்ணிட வந்து வில் பி ப்ரொவைடட் பை கேண்டிடேட் while filling தி யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இது பண்ணணும். ஆல்ரெடி ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது ஒன்றுமே பெரிய இது இல்லை, அதனால நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ தட் இஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24th February 2026 வரைக்கும் 6 PM வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து இப்போ இதில் வந்து அந்த மாதிரி விண்டோவே கிடையாது இல்லை. ஆனால் இதில் வந்து சேஞ்ச் இன் ஸ்க்ரைப்பு பாருங்கள். ஸ்க்ரைப் வந்து இது இப்போ வந்து பார்வையற்றவர்களுக்கு ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னாலும், மற்றவங்களுக்கு யாரும் ஸ்க்ரைப் வேணும்னாலும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போஸ் சேஞ்ச் இருந்தால் கூட அவங்க வந்து அட்மிட் கார்டு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். அது இருக்குது. சரியா? இதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு இதுதான். அண்ட் அஸ் யூஷுவல் இட்ஸ் பெனல்ட்டி வந்து 1/3 பெனல்ட்டி மார்க்கு நெகட்டிவ் மார்க் கொடுக்குறது. அப்புறம் ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம வந்து எதுவும் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு தப்பு, இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு தெரியுதுன்னா நீங்கள் வந்து 5 days கண்டினியூஸாக எக்ஸாம் முடிஞ்சுட்டு 5 days சண்டே நடக்குதுன்னா அடுத்து ஃப்ரைடேக்குள்ளிட்டு உங்களுடைய என்ன இது உங்களுடைய ரெக்ரெட் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் இதே ஃபார்மேட் தான். ஓகே, அண்டு ஹெல்ப் டெஸ்க்கு எல்லாமே டீட்டெயில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில் ஆஃப் சர்வீசஸ். சரிங்களா? என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த 2026 ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ, Indian Railway Management Service Traffic Group A, Indian Railway Management Service Personnel Group A, Indian Railway Management Accounts Group A, then Indian Railway Protection Force RPF Group A, then Indian Revenue Service Customs and Indirect Tax Group A, Indian Revenue Service Income Tax Group A, Indian Trade Service Group A, then Armed Forces Headquarters Civil Services Group P, Section Officer Grade, and Delhi Andaman Nicobar Island Daman Dayu, that is Danix Group B, that is civil services. Then they Delhi Andaman Nicobar Island Lakshadweep police service Danips
தென் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் குரூப் பி அண்ட் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் குரூப் பி. ஸோ டோட்டலாக 23 சர்வீஸ் இருக்குது லிஸ்ட் இந்த ஓட்ட. ஓகே, சில வருஷத்தோட வேகன்சி இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து டோட்டலாக 23 சர்வீசஸ் இருக்குது. ரைட்டா? தென் அஸ் யூஷுவல் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 933 இருக்குது. அதில் 33 வேகன்சிஸ் வந்து ரிசர்வ்டு ஃபார் தி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி. சரிங்களா? PWD அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து 7 வேகன்சி வந்து பிளைண்ட்னஸ் அல்லது லோ விஷன் அண்ட் 11 வேகன்சிஸ் வந்து டெஃப் அண்ட் ஹியரிங். தென் 8 வேகன்சிஸ் ஃபார் லோகோமோட்டர் டிசபிலிட்டி அண்ட் அதில் எல்லாம் இருக்குன்னா செரிப்ரல் பாலசி, செரிப்ரல் அக்யூட், டார்ஃபிசம், ஆக்சிட் அட்டாக் விக்டிம்ஸ் அண்ட் மஸ்குலர் டயஸ்ட்ரோபி. And 7 vacancies, that is multiple disabilities among the persons classes A to C except the combination of blind and deaf. எல்லாம் சேர்த்து இந்த 4 கேட்டகரிக்கும் மொத்தம் 33 போஸ்ட் வேக்கண்ட் இருக்கு. ஸோ சப்போஸ் நம்ம வந்து இந்த பிடபிள்யூ கேட்டகரினா நீங்கள் என்னென்ன போஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஃபர்தராக கொடுப்பாங்க. பட் இங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, எத்தனை போஸ்ட் இருக்கு உங்க கேட்டகரி அப்படிங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் டிஸ்க்ளோசர், இதெல்லாம் பயோடேட்டா இதெல்லாம் நம்ம கொடுக்கறத பற்றி டீட்டெயிலு. ஸோ தட் அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் என்னென்ன சர்வீஸுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த என்னென்ன சர்வீஸில் இது வந்து நமக்கு வேகன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ் சர்வீஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து எத்தனை சர்வீஸ் பார்த்தோம், 24 சர்வீஸ் பார்த்தோம். அந்த 24 சர்வீஸில் 19 சர்வீஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இடம் இருக்குது. மீதி 4 சர்வீஸ்னா யூனிஃபார்ம் சர்வீஸ். என்னெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ். சரிங்களா? அப்புறம் வந்து பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ்ல போலீஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸுக்கு போலீஸ் சர்வீஸ். அப்புறம் டானிக்ஸ், தட் இஸ் டெல்லி அந்தமான்ல போலீஸ் சர்வீஸ். அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், தட் இஸ் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த எல்லாமே இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் எதுக்குமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது. பட் இதில் வந்து இப்போ தேவ் டேக்கன் டிராஃபிக் இருக்குது. ஏர்லியராக டிராஃபிக் எடுக்க மாட்டாங்க, இப்போ டிராஃபிக் இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் 4 சர்வீஸ்க்கும் நம்ம பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் பேஸ். ஓகே, தென் இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது. இப்போ எல்டி அப்படின்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, விஐ அப்படின்னா விஷுவல் இம்பேர்மெண்ட், ஹெச்ஐ அப்படின்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட், எம்டி அப்படின்னா மல்டிபிள் டிசபிலிட்டி. அதில் சப் கேட்டகரி இருக்கும். இப்போ பாருங்க, ஓஏனா 1 arm, ஓஎல்னா 1 leg, பிஏனா போத் ஆர்ம்ஸ், ஓஏஎல்னா 1 arm 1 leg, பிஎல்ஏனா போத் லெக்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ், பிஎல்ஓனா போத் லெக்ஸ் அண்ட் 1 arm. ஸோ பிஎல்னா போத் லெக்ஸ். ஸோ இது வந்து இந்த கேட்டகரி அப்ரிவேஷன் இது ஃபுல்லாக. இப்போ வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண போகல. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி உள்ளவங்க வந்து நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு ஃபில் பண்ணணும் பார்த்தீங்களா? அதனால நீங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது அவசியம் படிச்சாகணும். ஓகே, அதற்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் நம்ம பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 4-5 இடம் பார்த்துருக்கோம் இன்க்ளூடிங். ஸோ வில் சி தட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை 45வது சென்டர் சென்னை இருக்குது. அதற்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. ஓகே, தென் இந்த இதில் என்ன சி திஸ், தென் புதுச்சேரி இருக்குது, ரைட். தென் வி சி திருச்சிராப்பள்ளி இருக்குது, ரைட். தென் யூ ஹாவ் மதுரை, தென் யூ ஹாவ் வெல்லூர் ஆல்சோ. ஓகே, ஸோ தமிழ்நாடு நெய்பர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பிளேஸில் நமக்கு வந்து வேகன்சி இருக்கு. ஓகே, ஸோ தட் நான் ஒரே இதில் நான் பாக்ஸில் கொண்டு வர பார்க்குறேன். அண்ட் லெட் சி ஒரே பாக்ஸில். தென் வி சி கோயம்புத்தூர், சென்னை, தென் from this column we have Madurai, then we have Puducherry, sorry Madurai here 50. So then oh totally gone, sorry, right.
again I am just saying it. Chennai இங்க மார்க் பண்ணோம். Chennai, Coimbatore, then we have Madurai, then we have Puducherry, then we have Tiruchirappalli and Velur, right? So there are 6 places. இதான் preliminary key centers. Fine. Then main centers தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு we have Chennai only. Chennai only. Capitals மட்டும்தான் இருக்கு, சென்னை மட்டும்தான். ஓகே, ஃபைன். தென் இதெல்லாம் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு சே மச் அபவுட் இட். சேம் திங். ப்ரிலிமினரி வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, மெயின் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன். ஓகே, ஸோ சேம் ஃபார்மட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து அடுத்து நம்ம ஏற்கனவே இந்த கேடர் சேஞ்சை பற்றி நம்ம பேசணும். 2026 கேடர் சேஞ்சை பற்றி நம்ம பேசணும். அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. See this. No change in preference for services and home cadre applicable for IAS, IPS once submitted by a candidate would be permitted except provided in para B3. Okay, அது வேற கேஸ். ஓகே, ஸோ அதனால as per latest நம்ம ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸ் நம்ம பேசிட்டோம். அந்த பேஸ் படி அண்டு கேடர் அலாட்மெண்ட் பற்றி அதே மாதிரி நம்ம இது பண்ணணும். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 இயர்ஸ் ஃபார் ஜென்ரலை பொறுத்தளவுக்கு, மேக்ஸிமம் 32. ஸோ தட் இஸ் 1st August 2026 என்ன இருக்கணும்? த மஸ்ட் ஹவ் பீன் நாட் ஏர்லியர் தென் 2nd August 1994. 2nd August 1994, not later than 1st August 2025. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஏஜ் கணக்குக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்ஷன் என்னென்ன கேட்டகரி எக்ஸாம்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தட்ஸ் ஃபைன். அண்ட் ஸோ வில் கோ இன் டு தட் இந்த சேஞ்சஸ். ஓகே, இது நமக்கு பார்த்துட்டோம். இது SC ST அன்லிமிட்டெட் அண்ட் OBC 9 அட்டெம்ப்ட், அதர் கேட்டகரி ஜென்ரல் வந்து 6 அண்ட் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 9 ஃபார் ஜென்ரல். பாருங்க, EWS, OBC எல்லாருக்குமே அண்ட் அன்லிமிட்டெட் ஃபார் SC ST in the PWD. So that is the number of attempt. So there is no change in this. So அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. And restriction for the applying. This is the main thing. Here, this is the part we set. The restrictions on applying for civil services. A candidate who is appointed in the Indian Administrative Service or the Indian Foreign Service based on the results of the earlier examination continue to be the member of the service and will not be eligible to appear for civil service exam 2026. ஏன்னா இந்த ரூல் வந்து ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ரூல் IAS, IFSல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அந்த சர்வீஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால we are not bothered about it. Then இதுல in case such candidate appointed to the IAS or IFS after civil service preliminary examination, suppose delay ஆச்சுன்னா, so over the candidate continue to be member of service and candidate shall not be eligible to appear for the main examination 2026. இது என்னன்னா, உங்களுக்கு சர்வீஸ் அலாட் பண்ணல, ஏன்னா ரிசல்ட் வரல, ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா there are sometime there is a delay, there are some years. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போலாம் நம்ம வந்து சர்வீஸ் போகிற மாட்டே ரிசல்ட் வந்துடும், நமக்கு சர்வீஸ் அலாட் ஆகிடும், தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் அ கேஸ். ஃபைன், நீங்கள் மெயின் எழுத முடியாது. இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 2வது பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீட் பண்ணுங்க. A candidate who has been selected or appointed to Indian Police Service on the basis of the results of the earlier examination shall not be eligible to opt for allocated Indian Police Service on the basis of result of 2026. நல்லா பார்த்துக்கங்க. The candidate already been selected or appointed into Indian Police Service. அவங்களுக்கு எந்த ஸ்டேட் அலாட் ஆச்சோ அதுதான். பட் he is not eligible for IPS and he will not be allotted Indian Police Service on the results of 2026. நல்லா யோசிச்சுக்கோங்க. ரைட், வேற ஒரு இது வருது, வேற ஒரு சர்வீஸ் வருது, வேற ஒரு கேடர் வருது அப்படின்னா மாற முடியாது. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட்.
Second, a candidate allotted Indian Police Service or Central Service Group A on the basis of CSE 2006 in the coming exam have the option to appear immediate, that is subsequent. ஒரே ஒரு attempt, ரெண்டாவது வருஷம். இது வந்து 94-95 பீரியட்ல இந்த இருந்தது. ஒரே ஒரு டைம் தான், that is CST 2026, if otherwise eligible, subject to the following restrictions. என்னென்ன restriction? Such a candidate shall be eligible to appear for CSE 2027 if he or she is granted exemption from the training for the service allotted to him or on the basis of 2026 from the authority concerned. He or she shall be eligible to grant one-time exemption only from joining the training in order to enable him to appear for 2027. என்னன்னா ஒரே அட்டெம்ப்ட், அது மட்டும் இங்க சர்வீஸ் கிடைச்சி நீங்க அந்த எந்த நீங்க கேடர்ல ஜாயின் பண்றீங்களோ, எந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்றீங்களோ அவங்க உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் எழுத முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒன் டைம் எக்ஸம்ஷனும் ஜாயினிங் சர்வீஸ் நடட்டு எனேபிள் த பர்சன் டு அப்பியர் ஃபார் 2027. ஓகே, இது வரும். ரெண்டாவது, அடுத்த கண்டிஷன், the selected candidate shall join the training in foundation course only. அப்படின்னா அர்த்தம், இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணாம வேற ட்ரைனிங் போயிடுறாங்க, எஃப்சி அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா டைரக்டா நீ சர்வீஸ் நீ வந்து எக்ஸம்ஷன் வாங்கிட்டியா அவ்வளவுதான், அடுத்த வருஷம் போய் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல டைரக்டா ஜாயின் பண்ணும், நடுவுல சர்வீஸ்ல ஜாயின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த கண்டிஷன். மூணாவது, however, if such candidate neither joins the training for the service allotted on the basis of CSE 2026 nor takes exemption from the joining training, his or her allocation of service on the basis of 2026 shall stand cancelled. முடிஞ்சு போச்சா? நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, ட்ரைனிங்ல போகலைன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தது கேன்சல், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஃபர்ஸ்ட். அடுத்தது மிகப்பெரிய அடுத்த ஒரு விஷயம், if he sees finally recommended on the basis of 2027, அதாவது அடுத்த வருஷம் 2027 எக்ஸாம் எழுதி, and he or she can accept the service allocated either on basis of 2026 or 27. நல்லா பாத்துங்க, 26 இந்த attempt இந்த வருஷம், 27 next attempt, and will join the training scheduled for CSE 2027 and his or her allocation to the service other than one opted shall stand cancelled at this stage. நீங்க எந்த எதுல அலோகேஷன் உங்களுக்கு வந்திருக்கோ மீதி நீங்க வேற ஏதாவது அலாட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்ட் கேன்சல் ஆயிடும். So in case he or she is not allocated to any other service on the basis of 2027, then he can join the service of 2026. அப்படின்னு அர்த்தம், சப்போஸ் நீங்க 2027 எக்ஸாம் எழுதுறீங்க, எழுதி உங்களுக்கு சர்வீஸ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா 2026 வாங்கின சர்வீஸ் போயிடும். சப்போஸ் 2027 நீங்க சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா 2026 என்ன சர்வீஸ் கிடைச்சோ அந்த சர்வீஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். அப்படின்னா இன்னைக்கு கேஸ் என்னாவது, இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க கேஸே இல்லை, எது அலாட் ஆச்சோ அதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது பயங்கரமான மாற்றம், எழுதிட்டே வைக்க முடியாது. அப்புறம் however, if he doesn't join the training service allotted on the basis of 2026 or 27, his or allocation both service stands cancelled. முடிஞ்சு போச்சு. நீ எதுலையும் ஜாயின் பண்ணலன்னா 26 வந்த சர்வீஸ் 27 வந்த சர்வீஸ் ரெண்டு சர்வீஸுமே அவுட் போயிடும். அடுத்தது, the seniority of such candidate will be decided according to his or her joining of service allocated on the basis of 2026 or 27 and the same shall not be depressed. என்ன பிரச்சனைனா, நம்ம மக்கள் லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பழைய டேட்டு இந்த புது டேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே will be decided based on the service. ஓகே, அதுல வந்து மாற்றம் இல்லை. அடுத்தது, however, he or she shall not be allowed to appear 2026
or any CSC thereafter unless she resigns from the allocated service. முடிஞ்சு போச்சு. 2028க்கு அப்புறம் நீங்க சர்வீஸ் ஒரு டே எக்ஸம்ஷனே வந்து உங்களுக்கு 2026-27 கொடுக்கறதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2028ல இருந்து எனி சிஎஸ்சி ஏதர் ஆஃப்டர் அன்லெஸ் ஒரு சர்வீஸை ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். மொத்தமா க்ளோஸ் பண்ணியாச்சு சாப்டர். எழுதிக்கிட்டே இருக்கிறதா சாப்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது, if the candidate is desires and availing his or her remaining attempt to appear for any subsequent CSE if otherwise eligible after availing one time exemption from joining service, he or she must not join any service allocated him on the basis of 26-27 as the case may be and set service allocation stand cancel automatically. அதாவது உங்கள்ட்ட அட்டெம்ப்ட் இருக்கு, நிறைய வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு 2026-27 உங்களுக்கு சர்வீஸ் அலாட் ஆயிருந்தது. ஆனா அட்டெம்ப்ட் இருக்கு. நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா 2026-27 எந்த இதுல உங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். நீங்க போய் 2028க்கு அப்புறம் எக்ஸாம் எழுதலாம். யாராவது இந்த ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபர்தர் விட்டு வைக்கல. In respect of candidates who has been allocated any service based on 2025, that is இப்ப இன்டர்வியூ நடந்துகிட்டு ரிசல்ட் வர போறோம் இது, or earlier years, he or she will be given one time opportunity to appear either 2026 or 27. இங்க பாருங்க 2025ல இந்த இதுல எக்ஸாம் எழுதுறவங்க இது முன்னாடி எல்லாம் யாரா இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை உங்களுக்கு 2026ல அப்பாயிண்ட் கொடுக்க முடியும் அல்லது 2027ல கொடுக்க முடியும். and the choice is with you. Okay, so as per his choice to enable him to utilize his remaining attempt subject to fulfilling other eligibility criteria without the need to resign from the service. However, such candidate desires appearing by 2028 or beyond shall have to resign from service. முடிஞ்சு போச்சு. இனி 2028 அட்டெம்ப்டுக்கு அப்புறம் யாருமே மறுபடி இம்ப்ரூவ் பண்ண எழுத முடியாது. அப்படிங்கதான் திட்டவட்டமான மிகப்பெரிய மாற்றம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சர்வீஸ் கிடைச்சதோ அந்த சர்வீஸை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், திரும்பி பார்க்க கூடாது. நோ இம்ப்ரூவ்மெண்ட் கேஸ். ஸோ அதனால இனி சிவில் சர்வீஸ் எழுதணும், அடுத்த சர்வீஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு யாரு நினைச்சாலும் திங்க் பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம இதை விட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இது வந்து பேஜ் நம்பர் 16ல இருக்கு, பேஜ் நம்பர் 15லையும் 16ல இருக்கு. இந்த கிளியரா இருக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அப்ளையிங் ஃபார் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இது பேஜ் நம்பர் 16லையும் 17லையும் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணீங்க, படிங்க. ரைட்டு, 15-16 சாரி 15 பேஜ் நம்பர் 15-16. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. இது நம்ம அஸ் யூஷுவல் இருக்கதான், நீங்கள் யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் ரெகுலராக உள்ளவங்க தான். ஸோ வி ஹாவ் நத்திங் டு சே அபவுட் இட். அண்ட் மீதியெல்லாம் சிலபஸ் இதெல்லாம் டீட்டெயில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது பிளான் ஆஃப் எக்ஸாம் இதெல்லாம் இருக்குது. பிளான் ஆஃப் எக்ஸாம் இதுவே சேம். அண்ட் 400 மார்க்கு 1000 நம்ம இந்த டீட்டெயில் இட்ஸ் தேர். இந்த இதை நம்ம இதை மட்டும் பார்த்துருவோம். இது கரெக்டாக ப்ரிலிமினரி எக்ஸாம் 200 மார்க் தான், பேப்பர் 1 பேப்பர் 2. பட் பேப்பர் 2 வந்து 33% வாங்கினா மட்டும் போதும். எக்ஸாம் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியன் லாங்குவேஜ் 300 மார்க்கு, இங்கிலீஷ் 300 மார்க்கு. இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான், இது டோட்டலில் வராது. எலிஜிபிலிட்டி மட்டும்தான், டோட்டலில் வராது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் சிவில் சர்வீஸ் ஜிஎஸ் பேப்பர் 1, சார் பிஃபோர் தட் எஸ்ஏ 250 மார்க்கு பேப்பர் 1. தென் பேப்பர் 2 அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 1 250 மார்க்கு, பேப்பர் 3 ஜெனரல் ஸ்டடீஸ் 2 250 மார்க்கு, பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் 3 250 மார்க்கு, பேப்பர் 5 ஜெனரல் ஸ்டடீஸ் 4 250 மார்க்கு. மொத்தம் இது மட்டுமே 1000 மார்க் ஆச்சு. அப்புறம் அந்த எஸ்ஏ 1 1250 அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 ஒரு 250 டோட்டலா இந்த சப் டோட்டல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 1750 அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் 275, டோட்டல் 2025. இவ்வளவுதான். தட்ஸ் இட்.
ஸோ தட்ஸ் அ பிரேக்கப். அண்டு மீதெல்லாம் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக ரன் ஆகுது. ஸோ வில் கெட் டு நோ அபவுட் இட். ஸோ மறுபடியும் வில் கோ பேக் டு டாப். ஸோ நோட்டிஃபிகேஷன் 933 போஸ்ட்டு, லாஸ்ட் டேட் 24/2 அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் 24/5/2026. ஸோ ஆல் தி பெஸ்ட் மாணவர்கள் அனைவருக்கும், போட்டியாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.